இப்ப நீ பத்திரத்தை கொடுக்க போறியா இல்லையா? ஏங்க நான் தான் இப்ப முடியாதுன்னு சொல்றேன்ல. மனோரே, உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. உன் குறுக்கு புத்தி என்ன யோசிக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கு மரியாதையா பத்திரத்தை எடுத்துட்டு வா, அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன். ஏங்க நான் இவ்ளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன நம்பாம பத்திரத்தை எடுத்துட்டு வா எடுத்துட்டு வா எடுத்துட்டு வான்னு கீழே விழுந்த ரெக்கார்டு மாதிரி அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன நம்பாதப்போ நான் மட்டும் எதுக்கு உங்களை நம்பணும்? நானும் உங்களை நம்பி பத்திரத்தை கொடுக்க முடியாது. பாத்தியா மாதிர, இவளோட கேடுகெட்ட கோணல் புத்தி இப்பதான் இவ தலைக்குள்ள இருந்து மெதுவா எட்டி பாக்குது. இப்பவே இப்படி பேசுறவ நாளைக்கு உன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வாங்கின கடனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி நாக்க சொலட்டி போட்டு மாத்தி பேசிட்டு போய்கிட்டே இருப்பா. இவளை எப்படி நம்ப சொல்ற? நம்மள என்ன போங்க, அதனால எனக்கு ஒண்ணு நஷ்டம் கிடையாது. மா இருமா, நீயும் எதுக்கு எடுத்தாலும் வார்த்தைக்கு வார்த்தை பேசிட்டு இருக்காம கொஞ்சம் பேசாம இருமா. மடி, அவ எப்படிமா பேசாம இருப்பா? எதிர்த்து பேசி பேசிதானே ஒவ்வொரு காரியத்தையும் சாதிச்சுக்கிட்டு இருக்கா. பா இருங்கப்பா, நான் அம்மா கிட்ட பேசுறேன். இத பாரு ஆதிர, யார் சொன்னாலும் நான் அந்த பத்திரத்தை கொடுக்க முடியாது. மா என்னம்மா? இருங்க, இப்ப நான் சொல்ற தெளிவா கேட்டுக்கங்க. அந்த இடத்த நான் என் பேருக்கு எழுதி வாங்கினதே எனக்கும் என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக தான். நாளை பின்னக்கு அவங்க 2 பேருக்கு பயன்படணுங்கிறதுக்காக தாங்க. இங்க பாருங்க, நான் நினைச்சத சாதிச்சுட்டேன். இனிமே நான் எக்காரணத்தை கொண்டோ பத்திரத்தை அடமான வைக்கிறதுக்கோ விற்கிறதுக்கோ கொடுக்க மாட்டேன்.